2 தொடு விட்டீங்க. உங்கள் பேர் சொல்லு சாமி. பேர் இந்திராணிங்க. என் பேர் இந்திராணிங்க. ஊருங்க? சத்திரப்பட்டிங்க. ஏன் சத்திரப்பட்டிலேருந்து வந்திருக்கேன்? சத்திரப்பட்டியில் எந்த ஏரியாம்மா? கிழக்கு தெருங்க. ஏன் கிழக்கு தெருலேருந்து வந்திருக்கேன்? என்ன மாவட்டங்க? திண்டுக்கல் மாவட்டம். என்ன தொந்தரக்கா? ஸ்ரீ வேலப்ப நாயகர் சமாதிக்கு வந்திருக்கீங்க. முட்டி வலி, நடக்க முடியலைங்க. முட்டியில் தொடுங்க. ஆமாம், ஏதாவது ஒருத்தர் தொடுங்கம்மா. ஒரே ஒரு வேலை மட்டும் தொடு சாமி. முட்டி வலிங்க. சரி. நிற்க நடக்க முடியலைங்க. சரி. பாதை எரிச்சலுங்க. அம்மா அந்த அம்மா பிடிங்கம்மா. பார்த்தீங்க காட்டுமா. பாதை எரிச்சலுங்க. ஒரே ஒரு வேலை மட்டும் தொடு சாமி. சரி. கைகால் இந்த காலில் தொடுமா. கைகால் நடுக்கம் இருக்குதுங்க. சரிம்மா. கைகால் எந்த இடத்துல நடுக்குமா அது சாமி? கொஞ்சம் மொத்தமாகவே கையை பின்னிட்டுங்க. ஒரு விரல் மட்டும் கையில் தொடுங்க. இல்லைம்மா, இந்த கை இப்படி வச்சு இப்படி தொடுங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி அந்த கை தொடுங்க. சரி. கழுத்து வலிங்க. திரும்புங்கம்மா. இங்கே வலிக்க ஆரம்பிச்சு அப்படி இங்கே வந்துடுதுங்க. சரி. அப்புறம் கைங்க. சரி. கொஞ்சம் எரிச்சல் வந்துட்டு பல்லுலேயுமே கொஞ்சம் உடம்புல. பல்லில் எந்த பாகம்மா? மொத்தமாகவே. ஏன் முழுவதுமாகவே பல்லு எரிச்சலாக இருக்குங்கம்மாங்க. சரி சரி சரி. அம்மா உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு பயமாக இருக்குங்களாம்மா? என்னம்மா பயப்படி இருக்குது? பயம் இருக்குங்க. அந்த வலி வந்ததுக்கப்புறம் உங்களை எத்தனை நாள் வர சொல்லியிருக்காங்கம்மா? 11 நாள் வர சொல்லியிருக்கீங்க. நாளையிலேருந்து 11 நாள் வரணும்மா. இன்றைக்கி சேர்த்தக்கூடாதுங்க. சரிங்க. இப்போ இன்றைக்கி 590 உங்களுக்கு மருந்துக்கு பாப்பாட்ட கொடுத்துருங்க. 100 ரூபா கொடுத்தீங்களா? அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. உங்கள் வீட்டுக்கு அடுத்த அசல் நபர் யார் வந்தாலும் பச்சை துடைச்சி விட்டுருங்க. உங்கள் வீட்டில் என்ன தீட்டானாலும் ஏற்றுக்கோ. நீங்கள் வீட்டுக்கு தூரமானாலோ அல்லது குழந்தை பிறந்தாலோ ஏஜ் அட்டன் பண்ணாலோ கேதயமானாலும் ஏற்றுக்குவாங்க. அடுத்து அசலால் தீட்டு ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு தொந்தரவு அதிகமாகும். உங்கள் வீட்டில் 4 ரூம் ஒரு ஆச்சாரம் இருக்குங்களா? 4 ரூம் ஒரு ஆச்சாரம் இருக்குங்களாமா? இருக்கா? 4 ரூம் இல்லைங்க சாமி. பாத்ரூமோட சரி கணக்கு போட்டு பாருங்க. 2 கை கீழே தொங்க போட்டுங்க. பாத்ரூமோட சேர்த்து எத்தனை ரூம் இருக்குமா? 4 ரூம் ஒரு ஆச்சாரம் இருக்குங்களா? அதில் எல்லாத்துலேயும் பச்சை சொட்டை இல்லாமல் தொளிச்சு விடணுங்க. மேலேயும் உன்னோட 5 விரலால் எடுத்து மேலேயும், சரிங்களா, பொருள்களுக்கு மேலேயும் பொருள்களுக்கு கீழேயும் தண்ணி சொட்டை இல்லாமல் வந்துச்சு போன பின்னாடி துடைச்சி விடணும். வர்றவங்கள வர வேணாம்னு சொல்லாதீங்க. அவங்க வந்துட்டு போன பின்னாடி துடைச்சி விடுங்க. சரிங்களா? ஆமாம், அங்கே தாம்மா சொல்கிறாரு. எனக்கு பார்த்துட்டு நாளைக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தானிம்மா. பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. உங்களை தொந்தரவு விடுதலை பண்ணி கொடுத்துக்கிறேன்னு இருக்காரு. விடுதலை பண்ணிடுவார். எப்படி இருக்குன்னு பார்த்துன்னு சொல்லுங்கள். சரிங்களா? சிங்கத்துக்கிட்ட 20 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கிறோமோ நின்று சொன்னீங்க.